பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلكم وأنا خير من أهلي وكما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகேயும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம் உயிரினும் மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தின் வெளிப்பாடாக இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பான சகோதர பெருமக்களே, உலகம் முழுக்க ரபீஉல் அவ்வல் மாதத்திலே இது போன்ற மீலாது நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதனுடைய காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்தளவு நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவது. இது போன்ற மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்வதற்கான காரணம் கிட்டத்தட்ட அதுதான், இல்லையா? நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்தளவு நேசிக்கிறோம் என்பதற்கான சான்று இது, இல்லையா? உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் கூடுகிறோம், இல்லையா? இல்லை, ஒரு சமீபத்தில் ஒரு சினிமா நடிகருக்காண்டி லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடினார்கள். என்ன ஃபாயிதா? ஏதாவது பலன் இருக்கா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்டவர் என்றால், அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானாரே சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் நரகத்தின் பக்கம் விரைந்து கொண்டு இருக்கிறீர்கள். வான ஆஹிதும் பி ஹுஜ்ரிஹி, உங்களுடைய இடுப்பு சட்டையை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறேன். யார் சொல்ற இந்த வார்த்தையை? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தாய் தகப்பன் கூட நம்ம இருக்கல, நம்மை பெற்றெடுத்த தாயோ நமக்காண்டி சிரமப்படுகின்ற தகப்பன் கூட நம்மை நரகத்திலிருந்து பிடிச்சு இழுக்கல. பெருமானார் பேசுகிறார்கள், உங்களுடைய இடுப்பு சட்டையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் நீங்கள் போய் நரகத்தின் பக்கம் விழுந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார். ஒரு அழகான உதாரணத்தோடு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எனக்கும் உங்களுக்குமான உதாரணம் என்பது, ஒருவர் நெருப்பு மூட்டுகிறார், அந்த நெருப்பை பார்த்து எல்லா பூச்சிகளும் வந்து அந்த நெருப்பில் விழுகிறது. அவர் அந்த நெருப்பில் விழாதவாறு அந்த பூச்சிகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அது போன்று நீங்கள் எல்லாம் நரகத்தின் காரியத்தின் பக்கம் விரைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள்லாம் நரகத்தில் விழுந்துடக்கூடாது என்பதற்காக உங்களை பிடிச்சு நான் இருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு பதிவு செய்வார். அநேகமாக முதல் நாள் கூட மீரான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அந்த நம்மின் மீது எந்தளவு பிரியம் வைத்திருந்தார்கள், ரஹூஃபுர் ரஹீம் என்ற தலைப்பின் கீழே இது சார்ந்த நிறைய செய்திகளை பேசியிருப்பாங்க. அருமையான சகோதர மக்களே, அந்த அடிப்படையில் உலகத்தில் பேசப்படுவதற்கான முழு தகுதியும் பெருமானாருக்கு இருக்கிறது. விழா எடுக்கப்படுவதற்கான முழு தகுதியும் பெருமானாருக்கு இருக்கிறது. அருமையான சகோதர மக்கள், அந்த அடிப்படையில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூலுல்லாஹுடைய பிரியத்தை மையமாக வைத்துதான் இந்த விழா நடத்தப்படுகிறது. வேற ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்களா யோசிக்கல. இந்த நிர்வாகம் ஒரு 2 வருடங்களாக தொடர்ந்து 12 நாள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இது போன்ற வட்டாரங்களின் சார்பாக, பள்ளிவாசல்களின் சார்பாக விழாக்கள் பயான் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். சில பள்ளிகளில் மௌலிது ஷரீஃப் ஓதப்படுகிறது. என்ன யூஸ்? எதற்காக இதை செய்கிறாங்க, இல்லையா? இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? ரசூலுல்லாஹுடைய பிரியத்தின் வெளிப்பாடு. ரசூலுல்லாஹ்வை நாம எந்த அளவு நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நாம எந்த அளவுக்கு நேசிக்கணும், ரசூலுல்லாஹ்வை நாம எந்த அளவுக்கு பின்பற்றணும் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். ஏதோ வந்தோம், பயான் கேட்டோம், மார்க் போட்டோம்,
அழிஞ்சு போனோம் என்பதல்ல. அந்த ஹசரத்து சூப்பரா பேசுனாங்க, இந்த ஹசரத்துல அவ்வளவு பெரிய ஏத்தம் இறக்கம் இல்லை அப்படின்னு மாறுக்கு போறதுக்காக நீங்க வந்து சேரல இல்லையா? அருமையான சகோதர மக்களே, எங்களுடைய பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் 12 நாள் சிறப்பான பயம் நடத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நிர்வாகத்தை பாராட்டுவதற்காக வேண்டியோ இல்லை உலமாக்களை பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிகழ்ச்சி நடத்தப்படல, பேச்சாளர்கள் வந்து பேசல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்னிடத்துல வரணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நம்மிடத்துல வரணும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் தான் அது இது போன்ற மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸ்களை கபூல் செய்வானாக. நான் பல முறை சொல்வதுண்டு, நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து விட்டார் என்பதற்கான ஆதாரம் இந்த மஜ்லிஸ்ல நம்ம கலந்து கொண்டது இல்லையா? அழைப்பு கொடுத்த எல்லோரும் இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளலையே. எத்தனையோ பேர் தன் நிறைய வேலைகளுக்கு வெளியில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நம்ம இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்துருக்கோம், நமக்கெல்லாம் வேலை இல்லையா? நம்மளாம் சும்மா இருக்கிறோமா? நமக்கு வெட்டியா இருக்கு, நேரம் போக வழி இல்லை, அதனால வந்து உட்கார்ந்து இருக்கிறோமா? நமக்கு வெளியில நிறைய வேலைகள் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் நம்ம இங்க அமர வைத்திருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் நம்ம இங்க அமர வைத்திருக்கிறது. அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்மை பொருந்தி இருக்கிறார்கள், நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கான ஆதாரம் இது போன்ற மஜ்லிஸ்ல அமர்வது. ஒரு வேதனையான செய்தி கூட சொல்லலாம். திருச்சியில சுமார் 300க்கும் அதிகமான பள்ளிவாசல் இருக்கிறது. தொடர் பயான் சொன்ன ரொம்ப குறைவு. வட்டாரங்கள் 12 வட்டாரங்கள் இருக்கிறது. வட்டாரங்கள் சார்பாக பார்த்தோம்னு சொன்னா கூட திருச்சியிலேயே பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை தான் 12 நாள் தொடர் பயான் நடத்தி கொண்டிருக்கிறது. சரி, பள்ளிவாசல் சார்ந்து 12 நாள் தொடர் பயான் பார்த்தோம்னு சொன்னா சிட்டியிலே 2 பள்ளிவாசல். நமக்கு தெரியல, தெரிஞ்சா கூட சொல்லுங்க. ஒன்று நம்முடைய பள்ளிவாசல், இன்னொன்று நம்முடைய இமாமுடைய சர்ச்சா இருக்கிற பள்ளிவாசல், தக்வா பள்ளிவாசல்ல நீண்ட காலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 9-10 வருடங்களாக தொடர் பயான் 12 நாள் தொடர் பயான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அழைத்து 12 தலைப்புகளை கொடுத்து அந்த நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக திருச்சியில நம்முடைய காஜாப்பேட்டை பென்ஷன் மஹல்லா சார்பாகத்தான் 2வது வருடம் நீங்கள் 2வது வருஷமா அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறது. துவா செய்யுங்க, கியாமத் நாள் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2-3 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் இல்லையா? நம்ம ஆதரவு கொடுக்கணும். தொடர்ந்து பயான் நடத்துறவங்க 10 பேர் வந்தாங்க, 10 பேருக்கான நிகழ்ச்சி நடத்துறதா, நோட்டீஸ் அடிக்கிறதா, ஃபிளக்ஸ் அடிக்கிறதா, 10 பேச்சாளர் வர வைக்கணும், அவங்களுக்கு ஹரியா கொடுக்கணும், டீ செலவு இருக்கு, ஸ்நாக்ஸ் செலவு இருக்கு, 10 பேர் வராங்க ஜி எதுக்கு அப்படின்ற மாதிரியான சிந்தனை ஜமாத்துக்கு வந்துடாம நம்ம பார்த்துக்கணும். ஜமாத்துக்கு வந்துடாம நம்ம பார்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறோமோ அல்ஹம்துலில்லாஹ் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த நிர்வாகத்தை கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய இமாம் அவர்கள், உஸ்தாதாக்கள், மதரசா மாணவிகள், மஹல்லாவாசிகள் அனைவரையும் கபூல் செய்வானாக. அன்பான சகோதரர்கள் மக்களே, இன்னொரு பொதுவாக ஒரு பொது புத்தி இருக்கு. பெண்களுடைய பயான்னு சொன்னா என்னுடைய உஸ்தாதர் சொல்லுவார், வார நாட்களில் வைக்கக்கூடாதுன்னு. நீங்க பாருங்களேன், இதான் ஹிக்மத்து. நமக்கு தெரியாது, அதான் என்ன உண்மை. பல இடங்கள்ல பெண்கள் பயான் அதிகமாக ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கும், அதிகமாக ஞாயிற்றுக்கிழமைகள். வார நாட்கள்ல பெண்கள் பயான் ரொம்ப குறைவு. ஏன்னா வேற வேற வேலைகள் இருக்கு இல்லையா? 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் தவிர்க்க முடியாத வேலைகள் இல்லையா? மெகா சீரியல் ஒரு சீரியல் அடுத்தடுத்த 2 மணி நேரம், அடுத்தடுத்த 1/2 மணி நேரம் வெளியில விடாதவாறு இப்லீஸ் கட்டி வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. வார நாட்களில் பெண்கள் வரமாட்டாங்க. எதுக்கு பெண்களை நம்ம சிரமப்படுத்திக்கிட்டு விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலான்னு பரவாயில்லாக பெரும்பாலான மஹல்லாக்களில் பெண்கள் பயான் எங்கே நடக்கும்? என்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். நம்முடைய மஹல்லா அதிலே முன்மாதிரி. 2-3 வாரங்கள் வந்திருக்கிற வியாழக்கிழமை நடக்குது பெண்கள் பயான், வியாழக்கிழமை நடக்குது. அல்லாஹ் ரசூலா சீரியலான்னா தூக்கி போட்டு அல்லாஹ் ரசூலுக்காண்டி வந்துடுறாங்க நம்முடைய மஹல்லாவுடைய பெண்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய மஹல்லாவுடைய பெண்களை கபூல் செய்வானாக. பெண்களுடைய கூட்டம் அதிகமாக வருகிறது என்பதாக ஹசரத் சொன்னாங்க, உஸ்தாதுகளும் சொன்னாங்க. அருமையான சகோதரிகளே, சகோதர பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால், ரசூலுல்லாவை பற்றி ஒவ்வொரு கோணத்திலும் பேசப்படணும், ரசூலுல்லாவை பற்றி கேட்கணும், கேட்கப்பட்ட செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தணும் என்ற அடிப்படையில் தான் இந்த மஜ்லிஸ்கள் கூட்டப்பட்டிருக்கிறது. நம்ம நியத்துகளை சரி செய்து கொள்வோம். பேசுகிற நானும் நியத்தை சரி செய்து கொள்கிறேன், கேட்கிற நீங்களும் சரி செய்து கொள்ளுங்க. என்ன பேசப்படுகிறதோ, எதையெல்லாம் நம்ம கேட்கிறோமோ இன்ஷா அல்லாஹ்
நம்ம மௌத்து வரைக்கும் அதை கடைபிடிப்போம். சரியா? கடைபிடிக்கணும் என்ற எண்ணத்துல தான் பயான்ல உட்காரணும். கடைபிடிக்கணும் என்ற எண்ணத்துல தான் நான் பேசணும் இல்லையா? அந்த எண்ணம் எனக்கும் இல்லை, கேட்கிற உங்களுக்கும் இல்லைன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் இல்லையா? நிகழ்ச்சியோட உயிரோட்டம் என்பது செயல்படுத்துவதில் இருக்கிறது. செயல்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீக் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. நேரடியாக தலைப்பு கொள்ள போகிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நபிகளாருடைய மன வாழ்க்கை. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தில் எப்படி இருந்தார்கள், மனைவிகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், மனைவிகள் ரசூலுல்லாஹோடு எப்படி நடந்து கொண்டாங்க என்ற தலைப்பில் சில தகவல்கள். இப்போ இந்த தகவலில் இந்த தலைப்பில் பேசும் பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் அந்த பிரச்சனையை பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் தகவலுக்குள்ளே போகிறேன். என்னன்னு சொன்னால், இப்போ இந்த தலைப்போட தீம் என்னென்ன, கோர் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க என்பதான் தலைப்பு இல்லையா? அதை ஒட்டி தான் நம்முடைய உரைகளும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உரையும் இருக்க போகுது. இப்போ அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறாங்க, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறாங்க. வந்துட்டு தான் ஆண்களும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கிறாங்க. இது இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ பெண்களுக்கு மத்தியில் இப்படி என்ன வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் மனைவிமார்கள் இடத்துல நடந்திருக்கிறாங்களே, நம்ம கணவர் என்ன எந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கணவன் மீது ஒரு அதிருப்தி வந்துடக்கூடாது. என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவதுண்டு. காலைல கூட நான் மதரசால சொன்னேன், கணவன் எப்படி நடந்துக்கணும்ட்டு எந்த சபையில பேசணும் தெரியுமா? ஆண்கள் சபையில பேசணும், பெண்கள் சபையில பேசக்கூடாது. கணவனுடைய உரிமைகளை கடமைகள் என்ன, கணவன் எப்படிலாம் நடந்துக்கணும்ன்ற செய்தியை நம்ம மனைவிமார்களுக்கு மத்தியில பெண்களுக்கு மத்தியில பேசணும்னு இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கா, ஆனா இது மாதிரிலாம் என் புருஷன் இல்லைன்னு சொல்லி கணவரின் மீது ஒரு நாராசு, ஒரு நன்றி இல்லாத தன்மை ஏற்படும். இப்படி மோசமா நம்ம கணவர் இருந்திருக்கிறாரா, குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் இப்படி நடந்திருக்கிறாங்க, நம்ம கணவர் இப்படி இருக்கிறாரான்னு சொல்லி கணவன் மீது ஒரு விதமான ஒரு நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனை ஏற்படும். இயல்புதானே. அதே மாதிரி மனைவி எப்படி நடந்துக்கணும்ன்ற செய்தியை யார்கிட்ட பேசணுங்க? கணவன்மார்கிட்ட பேசக்கூடாது. பேசணும்னா வேற மாதிரி ஆயிடும். நம்மால் அப்படியே ஒரு எப்படி ஆயிஷா எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு பயான் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வெறுமனே பயான் செய்தா பரவாயில்லை, வேற மாதிரியான நடவடிக்கையில் இறங்கிடக்கூடாது. ஹதீஜாமா எப்படி நடந்தாங்க தெரியுமா, ஹதீஜாமா எப்படி நடந்தாங்க, ஆயிஷாமா எப்படி நடந்தாங்கன்ற இந்த செய்திகளை எல்லாம் நம்ம எங்க பேசணும்? பெண்களுக்கு மத்தியில பேசணும். இப்போ ரெண்டு பேருமே கலந்துருக்கனால நம்ம ரெண்டையுமே பேசுவோம். நான் நடைமுறை சிக்கலை சொன்னேன் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரசூலுல்லாஹ் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்றத ஆண்களாகி நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்க இல்லையா? ஆண்களாகி நீங்க ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்க என்பதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பெண்கள் உங்களுடைய கணவர் இப்படி வரணும் என்பதற்கு முயற்சி செய்யுங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க. நான் பயானுடைய ஓட்டத்தில் நிறைய செய்திகளை சொல்வேன். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்பேற்பட்ட மனிதர் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்களே, நீயே இருக்கிறியே, இந்த மாதிரியான கேள்வி நம்முடைய கணவரை பார்த்து வந்துடக்கூடாது. பெண்களை பார்த்து சொல்றேன், ரசூலுல்லாஹ் இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, நீயும் இருக்கிறீன்னு நம்முடைய கணவரை பார்த்து வந்துடக்கூடாது. பெண்களாகி நீங்க உங்களிடத்துல என்ன சொல்றதுன்னு, இன்னைக்கு அதிகமாக திருமணம் முடித்த ஒரு வயோதிகமான பெண்மணிகள் வந்திருந்தாங்கன்னா உங்களுடைய மகன்களுக்கு நீங்க சொல்லி வளருங்க. நீ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு கணவனாக, ஒரு குடும்ப தலைவராக நீ வரும் பொழுது நீ எப்படின்னா இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கணவன் இப்படி இருக்க சொன்னாங்க, குடும்ப தலைவர் இப்படியா இருக்க சொன்னாங்க என்ற பாடம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. கனிமான சகோதர மக்களே, இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போயிருவோம் இன்ஷா அல்லாஹ். திருமண மன வாழ்க்கை. திருமணம் தாங்க ஒரு மனிதனுடைய அசல். திருமணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா தெரியுமா? வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை நாம தேர்வு செய்தோம். இந்த வசனத்தில் நிறைய செய்திகள் இருக்கு. இந்த வசனத்துக்குள்ள மட்டும் உறவு போனோம்னா நம்ம நிறைய பேசுற மாதிரி இருக்கும். நான் மேலோட்டமாக தர்ஜுமா செஞ்சுட்டு உள்ள செய்திக்குள்ள போயிருவேன். உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை நாம உருவாக்கினோம். அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா, அவரிடத்தில் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நாம தான் பிரியத்தை போட்டோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் இல்லையா? நேற்று வரைக்கும் யாரோ ஒருத்தி இன்னைக்கு திருமணத்திற்கு பிறகு அவள் மீது ஒரு ஈர்ப்பு எனக்கு ஏற்படுது இல்லையா? நேற்று வரைக்கும் அவருக்கு நான் யாரோ ஒருவர், திருமணத்திற்கு பிறகு என் மீது ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, ஒரு பிரியம் ஏற்படுகிறது. இது எப்படி நடந்தது? அல்லாஹ் சொல்கிறான், நாம போட்டோம்னு சொல்றான். கண்ணியமான சகோதர மக்களே, ஆனா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துடைய பிரச்சனை, நீங்க குடும்பத்துடைய
நிலை என்ன? வீட்டுக்கு போகவே எரிச்சலாக இருக்கு, வீடு வீடாகவே இல்லை. ஒரு இஸ்லாமிய குடும்பம் வீடு சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. மனைவி இடத்துல நிம்மதி இருக்கு, மன அமைதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், ஆனா இங்க வேற மாதிரி இருக்கு. மனைவியை பார்த்தாலே எரிச்சலா வருது. நண்பர்களோடு இருப்பது பிரச்சனையா தெரியல, மனைவிகளுக்கா நண்பர்களோடு இருக்க முடியுது. நான் வீட்டுக்கு போனா வெறுப்பு வருது, ஒரு எரிச்சல் வருது, ஒரு இறுக்கம் வருது. எங்க பிரச்சனை? அல்லாஹ் வேற மாதிரி சொல்றான், என் குடும்பம் வேற மாதிரி இருக்கு. இப்ப யார் போய் சொல்றா? இல்லையா? குடும்பத்துல நிம்மதி இருக்கு, மன அமைதி இருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனா இங்க வேற மாதிரி இருக்கு. குடும்பத்துல நிம்மதி, வெளியில நிம்மதியா இருக்கு, வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லாத மாதிரி தெரியுது. அல்லாஹ் ஒருவேளை போய் சொல்கிறானோ? அட்டு நம்மளாம் கல்யாணம் பண்ணணும், திருமணம் முடிக்கணும்ன்றதுக்காண்டி நம்ம அடிச்சு விடுற மாதிரி அல்லாஹ் அடிச்சு விட்டுட்டானா? வாய்ப்பு இல்லை. நம்மள மாதிரி கிடையாது. அல்லாஹ்வே கேட்கிறார், அவன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவர் யார்? அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அல்லாஹ் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டார். அவன் குடும்பத்துல தான் நிம்மதி இருக்கு. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மன நிம்மதி என் மனைவியிடத்தில் இருக்கு, என் மனைவியுடைய மன நிம்மதி சந்தோஷம் என்னிடத்தில் இருக்கு. அல்லாஹ் சொல்கிறார். அப்ப எங்க பிரச்சனைன்னு சொன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் குடும்பத்தை எப்படி ரன் பண்ண சொன்னாங்களோ அப்படி ரன் பண்ணாதான் சாத்தியம். நாம விரும்புற மாதிரிலாம் நம்ம நடக்க முடியாது. அதுதான் இங்க செய்தி. திருமணத்திற்கு பிறகு ஒரு கணவனுடைய உரிமை என்ன? குர்ஆன் பேசுகிறது, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அதன் அடிப்படையில் நான் செயல்படணும். மனைவிக்கான கடமைகள் என்ன? குர்ஆன் பேசுகிறது, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அந்த கடமையை மனைவி உணரணும். கணவனுக்கான கடமைகள் என்ன, மனைவிக்கான கடமைகள் என்ன, இதை புரிந்து இதன் அடிப்படையில் நம்ம செயல்படுத்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க செய்து பாருங்க, சத்தியமாக உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் மிகப்பெரிய சுவனத்தை பார்க்க முடியும். உங்களுடைய வீடே உங்களுக்கு சுவனமாக இருக்கும். அன்பான சகோதரர்கள், அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய மன வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது நிறைய செய்திகள் இருந்தாலும், முதலாவது உணர்வுகள் மதிக்கப்படணும். இல்லையா? எனக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது மாதிரி என் மனைவிக்கும் ஃபீலிங் இருக்கு, இதை மதிக்கணும். நான் மட்டும்தான் பேசுவேன், எனக்கு மட்டும்தான் உணர்வுகள் இருக்கு, நீ யோசிக்க கூடாது. இது ஒரு நல்ல கணவனுக்கு அழகல்ல. இந்த கணவனை ஒட்டியே பேசுவேன், மனைவிமார்கள் இதோட சேர்ந்த சில தகவல்கள் இருக்கு, சேர்ந்து வாங்க இன்ஷா அல்லாஹ். இல்லையா? மனைவி என்பது நம்மளுடைய அடிமை இல்ல. ரசூலுல்லாஹ் மனைவி அடிமையாக பார்க்கல. எனக்குள்ள ஒருத்தி, அல்லாஹ் சொல்கிறானே, என்னிலிருந்து படைத்தார், என்னிலிருந்து படைத்தார். குர்ஆன்ல தஃசீர் எழுதுவார்கள், ஒவ்வொரு பெண்ணையும் அவருடைய கணவனுடைய விலாயிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். இல்லையா? இந்த விந்து துளி வேற என்னுடைய மாமனாராக தான் இருக்கலாம். என்னுடைய மனைவி உருவான விந்து துளி இருக்கு இல்லையா, இந்திரிய துளி, அது வேற என்னுடைய மாமனாருடையதா இருக்கலாம். என் மனைவி கர்ப்பத்துல வளர்ந்தா இல்லையா, உயிர் கொடுக்கப்பட்டு கண்ணு மூக்கு காதுல வந்துச்சு இல்லையா, இது வேண்டுமானா என்னுடைய மாமியாருடைய கர்ப்பப்பையில் இருக்கலாம். ஆனால் அவள் படைக்கப்பட்டவள் என்னிலிருந்து. புரியுதா? நான் செய்தி சொல்றது புரியுதா? என்னுடைய மனைவி என்னுடைய மாமியாருடைய கருவறையில பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவளை அல்லாஹ் படைத்தது என்னிலிருந்து படைத்தார். என்னிலிருந்து படைத்து அந்த ரூஹை என்னுடைய மாமனாருடைய முதுகந்தண்டில வைத்தான். அந்த மாமனாருடைய முதுகந்தண்டிலிருந்து மாமியாருடைய கருவறைக்கு மாறியது. என்னுடைய மாமியாருடைய கருவறையில இருந்து வெளியே வந்தது. அவள் என்னுடையவள், எனக்கானவள். அவளும் நானும் வேற இல்லை. இதை பார்க்கணும் முதல்ல. செய்தி புரியுதா? என்னுடைய மனைவி என்பவள் எவளோ அல்ல, அவளும் நானும் ஒண்ணு. அவன் வேற, நான் வேற இல்ல. இந்த சிந்தனையை நம்ம முதல்ல கொண்டு வந்துட்டு சத்தியமா நம்முடைய குடும்பம் தான் சொர்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய மிக முக்கியமான சூட்சுமம் அதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய சூட்சுமம் அதுதான். உணர்வுகள் மதிக்கப்படும். ஒரு குழம்பு கூட அவங்க வைக்க முடியலையே. உண்மையிலேயே பெண்களுடைய பாடு ரொம்ப பெரும் பாடுதாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு பொம்பளை பிள்ளை வளருதுன்னு வைங்க, ஸ்கூல் படிக்குது, காலேஜ் போகுது, அந்த வீட்டில் டிஃபனாக இருக்கட்டும், குழம்பு சால்னாவாக இருக்கட்டும், பெரும்பாலும் அந்த அம்மா எது மாதிரி வைப்பாங்க தெரியுங்களா? வீட்டுக்காரங்க விரும்புகிற மாதிரி தான் சமைப்பாங்க. அந்த மகன் கேட்பா, இன்னைக்கு புளி சால்னா வைக்கலாம், இல்லைம்மா அத்தாவுக்கு பிடிக்காது, இல்லைம்மா இன்னைக்கு மீன் எடுக்கலாம், அத்தாவுக்கு பிடிக்காதுமா அப்படின்னு அத்தாவை மையப்படுத்தியே சால்னா, ஒரு சட்னி, எல்லாமே அத்தாவை மையப்படுத்தியே ஓடும். ஏன்னா அவர் தான் குடும்பத்துடைய தலைவர், அவருக்காக வேண்டி ஓடும் இல்லையா? இந்த பொண்ணு திருமணம் முடிக்கிற வரைக்கும் இதுதான். திருமணத்துக்கு பிறகு அந்த அம்மா சொல்லி தான் கொடுக்கும். திருமணத்துக்கு பிறகு புருஷ விளம்பரம் மாதிரி நடந்துக்கோமா,
வீட்டில் இருக்கிற வரைக்கும் அத்தா சொன்ன மாதிரி தான் வீட்டில் எல்லாமே. ஒரு சால்னா ஒரு சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் சரி. திருமணத்துக்கு பிறகு கணவன் விரும்புற மாதிரி, கணவன் மனம் நோகாம நடந்துக்கோமா அப்படின்ற மாதிரி கணவனுக்காக இந்த பெண் வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்காக இந்த பெண் வாழ ஆரம்பிக்கிறாள். தனக்காக இந்த பெண் எப்போ வாழ்றா? யோசித்து பாருங்களேன். நம்ம ஒவ்வொருத்தரும் மனசாட்சி தொட்டு யோசிப்போமே, நாம நம்ம மனைவிக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு உணர்வுகள் இருக்கிற மாதிரி அவனுக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்பதில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தி இருக்கிறோம். ரொம்ப வேண்டாங்க, குறைஞ்சபட்சம் அவ பேசுறதை நம்ம எந்த அளவுக்கு கேட்டு இருக்கிறோம். நீ பேசுமா, நீ பேசுறத நான் கேட்கிறேன், எத்தனை பேர் கேட்கிறோம்? உண்மை நம்மளுடைய பேச்சுல நான் பேசுறத மட்டும் தான் நீ கேட்கணும். நீ பேசுறத நான் கேட்க முடியாது. ஏன்? நான் சம்பாதிக்கிறேன், நான் ஆம்பளை, நான் குடும்ப தலைவர். நீ சும்மா சாப்பிடுற, நீ ஓசியில இருக்க வீட்டுல, உன்னுடைய நல்லது கெட்டது கூட நான் பார்க்கிறேன். நான் சொல்றதை கேட்கறது தான் நீ. தானே உண்மை. அப்படித்தானே இன்னைக்கு பெரும்பாலான குடும்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையான எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி அவனுக்குன்னு உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வுகளை மதிக்கிறவன் தான் நல்ல ஆம்பளை. நான் திரும்பவும் சொல்றேன், நாமெல்லாம் நல்ல ஆம்பளை என்பதற்கு அழகு என்னதுன்னா, நான் எனக்கு உணர்வு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி என் மனைவிக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு புரிந்து அதன் அடிப்படையில் செயல்பட்டாதான் நல்ல ஆம்பளை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருக்கும் யாருக்கும் உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களிடத்துல சிறந்தவர் என்பதா. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒரு ஹதீஸ் பெருமானார் சொல்லுவாங்க, கைருல் ரிஜால், ஆண்களே நல்லவன் யார் தெரியுமா? நல்ல ஆம்பளை. நல்லா விளையாடுங்க. நல்ல கணவன் ரசூலுல்லாஹ் இங்க பேசல. நல்ல கணவர் யார் தெரியுமான்னு கேட்கல. நல்ல ஆம்பளை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நல்ல ஆம்பளை யார் தெரியுமா? இதா தஹல பைத்தஹு சர்ரத் இம்ராஅத்துஹு, அவன் வீட்டுக்குள்ள போனா அவன் மனைவி சந்தோஷப்படுவான். எப்படி? நான் வீட்டுக்குள்ள போகும்போது என் மனைவி புருஷன் வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டா நான் தான் நல்ல ஆம்பளை. நல்ல கணவன் சொல்லல. நல்ல கணவன் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல ஆம்பளைன்னு போயிடலாம். நல்ல ஆம்பளைக்கு அழகே நான் வீட்டுக்குள்ள போகும்போது என் மனைவி சந்தோஷப்படணும், என் பிள்ளைங்க சந்தோஷப்படணும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் வாழ்ந்தான். பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, ரசூலுல்லாஹ் என் வீட்டுல தங்குறாரா ஓ வீட்டுல தங்குறாரான்றதான் பெரிய பிரச்சனையா ஓடுச்சு. நான் வீட்டுக்கு போகும்போது என் மனைவி இப்படி யோசிக்கிறா, சனிய வந்துருச்சுன்னு யோசிக்காதீங்க. எப்படி? சனிய வந்துருச்சுமா, கொஞ்சம் முசுறு வந்துருச்சு, கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்து அப்படியே ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் வரும் பொழுது, ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபால் வரும் பொழுது எப்படி பர்ஃபெக்டா இருக்குமோ அது மாதிரி நம்மளை பத்தி நம்முடைய மனைவி விலகி வைத்திருந்தால் நான் நல்ல ஆம்பளை இல்லை. நான் வீட்டுக்குள் நுழையும் பொழுது என் மனைவி சந்தோஷப்பட்டாதான் நான் நல்ல ஆம்பளை. நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது என் மனைவி கவலைப்பட்டுட்டா, வந்துட்டானே, ஐயோ வந்துட்டானே அப்படின்னு என் மனைவியோ என் பிள்ளைகளோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, நான் உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கலாம். நான் தான் திருச்சியிலே பெரிய இமாம், இருந்துட்டு போ. நான் பாடம் எடுக்க ஆரம்பிச்சா பல ஆயிரம் பிள்ளைங்க எப்படி பாடம் கவனிப்பாங்க தெரியுமா? இருந்துட்டு போ. எனக்கு கீழே எத்தனை ஆயிரம் வேலை பாருங்க, எத்தனை ஆயிரம் வேலைக்காரர் இருக்கிறாங்க, இருந்துட்டு போ. மனைவி இடத்துல உன் பேர் என்ன இல்லையா? நான் நல்ல தலைவர், நான் நல்ல இமாம், நான் நல்ல ஆசிரியர், நான் நல்ல நண்பர், இதுவெல்லாம் சீரோ. மனைவி இடத்துல நல்ல பேர் எடுக்காங்க. என் மனைவி இடத்துல நான் நல்லவன்ற பேரை வாங்கணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அவருடைய உணர்வுகளுக்கு நம்ம எப்போ மதிப்பு கொடுக்கிறோமோ அப்போதான் இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும். மனைவியுடைய உணர்வுகளை மதிக்கும். வரலாற்று செய்தி உங்களுக்கு தெரியும், படித்திருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வேறொரு மனைவியுடைய வீட்டிலேருந்து உணவு வருது. ஹதீஸில் வருது, அந்த மனைவி ஹஸரத் ஹப்ஸான் வருது. இன்னும் சில ஹதீஸ்களில் அந்த உணவு கொண்டு வர மனைவி வந்து ஹஸரத் உம்மு சல்மா என்பதாக 2 விதமான அறிவிப்புகள் வருது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உணவு வந்துருச்சா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் என் வீட்டில் இருக்கும்பொழுது, ரசூலுல்லாஹ் என் வீட்டில் இருக்கும் பொழுது நாம சமைச்சது தானே என் வீட்டுக்காருக்கு கொடுக்கணும். சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு மனைவியுடைய வீட்டிலேருந்து வருது. நல்ல வைக்கணும், ஒரு சாப்பாடு வரதும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வேற யாரும் வீட்டிலேருந்து வரல, ரசூலுல்லாஹ் இன்னொரு மனைவி வீட்டிலேருந்து உணவு வருது. ஆயிஷாவுக்கு கோவம் வந்துருச்சு. என் வீட்டில் ரசூலுல்லாஹ் நான் சமைச்சு கொடுக்குறேன், என் வீட்டில் இருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்குறேன், வேற வீட்டுக்கு வருதுன்னு சொல்லி கோபத்தில் பாத்திரத்தை தட்டி விட்டாங்க.
பாத்திரம் கீழே விழுந்து உடந்தது, பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, உணவு சிந்திருச்சு. ஒரு அடிமை தான் கொண்டு வர ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கேளுங்க, இப்போ சொல்லுங்க, நாமளாக தான் என்ன செஞ்சிருக்கோம்? நமக்கு பொது புத்தி இருக்கும்ல, ஆம்பளை இந்த இடத்துல நல்ல ஆம்பளைக்கு அழகு அப்படின்னு கேள்வி இருப்பா நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிளா சொல்றேனே, நம்முடைய தம்பி 2 மனைவி, நம்ம தம்பிக்கு 2 மனைவி. தம்பி வீட்டுக்கு போயிருக்கோம், ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறார். தம்பி ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறார். நம்ம ஏதோ சந்திக்க போகிறோம், பேசிட்டு இருக்கோம். தம்பியுடைய இன்னொரு வீட்டில இருந்து சாப்பாடு வருது. தம்பி பொண்டாட்டி என் வீட்டுக்கார் என் வீட்டில் இருக்கும்போது நான் தானே சமைச்சு தரணும், வெளியிலிருந்து சாப்பாடு வருதான்னு தட்டி விட்டாங்க, பாத்திரம் உடஞ்சிருச்சு. நம்ம தம்பி அமைதியாக இருக்காரு. நம்ம என்ன செய்வோம்? ஏண்டா வந்த சாப்பாடை பொண்டாட்டி தூக்கி போட்டு பாத்திரத்தை உடைக்கிறா, சாப்பாடு செஞ்சுனா நீனு பார்த்துட்டு இருக்க, தூக்கி போட்டு 4 மிதிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்போம். ஏன்னா நம்ம பொது புத்தியில் என்ன இருக்கு, இந்த இடத்துல அடிச்சாதான் ஆம்பளை இல்லையா? இந்த இடத்துல வந்த சாப்பாடு எப்படி தட்டி வரலாம்? அது அண்ணன் பரக்கத்து ரிஸ்க்கு நிறைய பயான் இந்த இடத்துல வரும். வந்து அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறோமா இல்லையா? அப்படிதான் நம்ம யோசிப்போம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடஞ்ச பாத்திரத்தை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சாங்க. அதே மாதிரி ஒரு பாத்திரம் ஆயிஷா கிட்ட இருக்கு இல்லையா, நல்ல பாத்திரம், அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அடிமையில கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான இல்லையா? அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கல இல்லையா? ஒன்னு இப்படியா சொல்லுங்க, அவர் அரபின்ட்டு ஏதோ தெரியாம அவர் இருக்கிறப்ப தான் சாப்பாடு கொண்டு, அவருக்கு இருக்குன்னு தெரியாதா, பரவாயில்ல எடுத்துட்டு போ, அப்படி ஏதாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லியிருந்தா கூட நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை காரத் உம்முக்கும், உன் தாய் ரோஷப்பட்டுட்டா போப்பான்னாங்க. கலப வேற கார வேற. கோபப்பட்டான்னு சொல்லல, உன் தாய் ரோஷப்பட்டுட்டா நீ எடுத்துட்டு போப்பான்னு சொன்னாங்க. மனைவி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது இந்த நேரத்துல இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது அவன் மனைவி அவ சமைக்கிறது நம்ம சாப்பிடணும் ஆசைப்படுறா. இப்போ வெளியிலேருந்து சாப்பாடு வருது, அந்த கோபம் அவளுக்கு இல்லையா? என் மேல அது பிரியம் தானே. அது நான் சமைச்சதுதான் என் புருஷன் சாப்பிடணும் ஒரு பெண்ணே நினைச்சா அது நான் பிரியமா இல்லையா? இப்போ நான் சமைச்சதை என் புருஷன் சாப்பிடணும் அப்படி இருக்க, வேற வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்கே அப்படின்ற அந்த பிரியம், அந்த காதலின் வெளிப்பாடு தான் அந்த ரோஷனை தவிர என்பதா வேற கிடையாதுன்னு சொல்லி மனைவியுடைய அந்த உணர்வுகளை மதித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டுக்காம விட்டாங்க, அதை அப்படியே விட்டுட்டாங்க. கண்டித்த வரலாறு கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் கண்டித்த வரலாறு தெரியல. இந்த இடத்துல ரோஷம், நியாயமான ரோஷமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்ணியமான சகோதர மக்களை, இரவு நேரங்களில் கல்லிமி யா ஹுமைரான்னு வாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ஏதாவது பேச கேட்போம். யாரு? மனைவி இடத்துல நீ ஏதாவது பேசுமா கேட்குறேன். நம்ம எத்தனை பேர் கேட்போம்? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பேச ஆரம்பித்தா இன்றைக்கி ஒரு நாசமாக போன ஒரு பழக்கம் வந்துடுச்சு. நிச்சயம் போட்டுட்டா பொண்ணு வீட்டிலேயே நம்பர் வாங்கி தராங்க. நிச்சயம் போட்டால் அது என்ன யார் சொன்னான்னு தெரியல, என்கேஜ்மெண்ட் ஆகிட்ட நிச்சயம் போட்டால் அரை பொண்டாட்டின்னு இல்லையா? நம்பர் வாங்கி தர பொண்ணு வீட்டில் கணவன் நம்பர் வாங்கி தராங்க. அந்த மாப்பிள்ளையோட நம்பரை மாப்பிள்ளையோட பொண்ணு நம்பர் வாங்கி தராங்க. நல்லா வரைக்கோங்க. அந்த ஈஜாபுக்கு நடக்குது இல்லையா, பொண்ணோட அத்தா என் மகளை இந்த மகளுக்கு உனக்கு கட்டி கொடுத்துட்டேன்னு சொல்ற வரைக்கும் அது புருஷ பொண்டாட்டி கிடையாது. அதுக்கு முன்னாடி பேசுனா ஹராம், பச்சை ஹராம். அந்த பொண்ணு சொல்லுது எங்க அத்தா தான் நம்பர் வாங்கி கொடுத்தாரு, ஹராம். எங்க அம்மா தான் நம்பர் வாங்கி கொடுத்தாங்க, ஹராம். இல்ல ஹஜ்ரத் வாங்கி கொடுத்த, யார் வாங்கி கொடுத்தாலும் ஹராம், ஹராம் தான், ஹராம் தான். எப்போ அந்த பொண்ணுடைய தகப்பனாரு மண்டபத்திலேயோ பள்ளிவாசலையோ என் மகளை உனக்கு கட்டி கொடுத்துட்டேன் ஒப்புக்கொண்டீரான்னு கேட்டு அந்த ஆம்பளை ஒப்புக்கொண்டேன் கபில்து என்று சொல்கிறாரோ அது வரைக்கும் இந்த அந்நிய பெண் அந்நியா. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும் போதெல்லாம் பார்த்தா அப்படியே பேசுவாங்க, உரி பேசுவாங்க. ஏதாவது பேசுமா பேசுறது கேட்டுட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு சனியை எப்போ வாய மூடுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். பரவாயில்ல, நம்மளே யோசிப்போமே, பெண்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் இப்படி சொல்லுமா நான் கேட்கிறேன்னு கேட்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நமக்கு ஒரு பொது புத்தி இருக்கு, நான் பேசுறதா நீ கேட்கணும், நான் தான் முடிவெடுப்பேன், நீ முடிவெடுக்க கூடாது. அருமையான சகோதரிகளே, சகோதரிகள் மக்களே, ரசூலுல்லாஹ் நீ பேசுமா நான் கேட்கிறேன்.
தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எந்திரிப்பாங்க ரசூலுல்லாஹ். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு ஹதீஸ்ல ஒரு தடவை ஜன்னத்துல் பக்கீக்கு போகும்போது என்பதாக வந்து ஹதீஸ் வருது. பொதுவாக ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எந்திரிக்கும் போது கூட ஹதீஸ்ல வருது, ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்தா வகாமன் நபியு ருவைதா, சத்தம் இல்லாம எந்திரிப்பாங்க. எப்படி? நான் தூங்கிட்டு இருக்கேன், என் தூக்கத்தை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் இல்லாம எந்திரிப்பாங்க. வாகத நஅலஹு ருவைதா, சத்தம் இல்லாம செருப்பு எடுப்பாங்க. வாகத நிதாஅஹு ருவைதா, அவருடைய ஆடையை சத்தம் இல்லாம எடுப்பாங்க. வஃபதஹல் பாப ருவைதா, சத்தம் இல்லாம கதவை திறப்பாங்க. வஹரஜ மின் பைத்திஹி ருவைதா, என் காதுல விழுந்துடக்கூடாது, என் தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது. எப்படி? எங்க போறாரு வீட்டுக்காரு? தொழுக போறார். நம்மளும் தொழுவோம். தஹஜ்ஜுடைய நேரமா இருக்கட்டும், மற்ற நேரமா இருக்கட்டும். மனைவி தூங்கினா வெறி வருது. நான் தொழுகிறேன், ஒரு டீ கூட போட்டு தர முடியாதா? கோவம் வருது. ஏன்னா நம்ம வந்து தொழுகிறது ஒரு நியாயமான காரியத்துக்கு தெரியும். நீ தூங்கிட்டு இருக்கியே, ஒரு வயிறு எரியுது, வயிற்றுச்சு, பரவாயில்ல, கணவர்களை பார்க்கிறோமா இல்லையா? அது நஃபிலான வணக்கம். நான் தொழுவ போகிறேன், நீ தொழுவணும் கட்டாயம் இல்லை, நீ தொழுவணும் கட்டாயம் இல்லை. உன் தூக்கத்தை கூட கெடுக்க கூடாது. அந்த இடத்துல எது தெரியுமா? நான் தொழுவ போறேன், ஏதாவது டீ போட்டு கொடுமா, காஃபி போட்டு கொடுமா, ஏதாவது கேட்கலாமா இல்லையா? மனைவியுடைய தூக்கம் கெட்டுடக்கூடாதுன்னு தொழுகைக்கு போறது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக பொறுமையாக வெளியேறினார்கள் என்பதை நம்ம பெருமானாரை பார்க்கிறோம் இல்லையா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதுதான் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது. நம்முடைய மனைவி நம்முடைய அடிமை இல்லை. எனக்கு எப்படி உணர்வுகள் இருக்கிறதோ அது மாதிரி அவர்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது. எடுத்த எடுப்புல போய் பேசுறேன், உன் வீட்டு உங்க அத்தா வீட்டு வாசலை மிதிச்சு அவ்வளவுதான், நீ என் வீடு மிதிக்கணும், என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எவ்வளவு பெரிய ஹராமான வார்த்தை. நம்ம மிகைப்படுத்திதான் சொல்லலை. நம்ம சமுதாயத்தில் இப்படிலாம் கிடையாதுன்னா யாரும் அப்படியே உதறி விட்டுலாம் போக முடியாது. எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு கண்ணியம் கொடுக்கல, இனி உங்க அத்தா அவங்க அண்ணன் பேச்சு வச்சுக்க கூடாது. ஹராம் இல்லை. நமக்கு வேணா அவங்க ரத்த உறவு இல்லாம இருக்கலாம். என்னுடைய மாமனாரோ, என் மாமியாரோ, என்னுடைய மச்சனோ எனக்கு ரத்த உறவு இல்லை. ஆனா அவருக்கு ரத்த உறவு இல்லையா? என் மனைவிக்கு தகப்பன் இல்லையா? என் மனைவிக்கு சகோதரன் இல்லையா? அருமையான சகோதர மக்கள், நான் என்னுடைய நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? என் கூட பிறந்தவங்க இடத்துல பேச விடாம என் மனைவி தடுக்கிறா அப்படின்ற விஷயத்துல நம்ம கோபப்படுற போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமா? அவளுக்கு ஃபீலிங் இருக்குமா இல்லையா? இது மிகைப்படுத்தி சொல்லல. நம்முடைய சமுதாயத்துல இல்லாத ஒண்ணெல்லாம் கிடையாது, நிச்சயமா இருக்கு. ஒரு நிக்காவுக்கே போறோமே, நம்ம விட்டு நம்ம இப்போ நம்ம கணவரா இருக்கிறோம், என் அக்கா பையன் வீட்டுல கல்யாணம், என் அக்கா வீட்டுல ஒரு விசேஷம், தடால் குடலா கிளம்புவோம். அதே மாதிரி அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் வரும்போது கிளம்புறோமா? ஆம்பளை ஒரு கெத்து, நீ போயிட்டு வந்து. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவர் அதிகாரமா கூப்பிடுறோம். இதுதான் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம், எதில் அவங்க ஹார்ட் ஆவாங்க தெரியாது, வருத்தப்படுவாங்க தெரியாது. அவங்க வருத்தப்பட்டுட்டா நம்ம நாசமாயிருவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மனைவி வருத்தப்பட்டுட்டா சத்தியமா நம்ம ஈடேற்றம் பெற முடியாது. என் வீட்டு விசேஷத்துக்கு தடால் குடலா கிளம்புறோம், அவன் வீட்டு விசேஷத்துக்கு கெஞ்சணும், வாங்க ஜி, பரவாயில்ல வாங்க ஜி, ஏதோ முன்ன பின்னே நடந்துக்கலாம் வாங்கட்டு, அது ஒரு கெத்து. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போறதே ஒரு பெருமை. உன் வீட்டு விசேஷத்துல வந்து நான் வந்து நிக்கிறதே உன் குடும்பத்துக்கு ஒரு பெருமை மாதிரி இன்னைக்கு ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர மக்கள், நமக்கு உணர்வுகள் இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. நமக்கு சிந்திக்கிற மாதிரி அவர்களுக்கு, நமக்கு ஆசாபாசங்கள் இருக்கிற மாதிரி அவளுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கு. அந்த ஆசாபாசங்களுக்கு மதிப்பளித்தால் மட்டும்தான் நம்ம நல்ல ஆம்பளை. ரசூலுல்லாஹ் மதிப்பளித்து இருக்கிறார்கள். அதனாலதான் ஆயிஷா அம்மாவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய நாவலுக்கு இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு, என் குடும்பத்துல நான் சிறந்தவன். 11 மனைவிமார்களை கட்டின ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இந்த கட்சி யாருக்காவது இருக்குமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம், ஒரே ஒரு மனைவி தான். நம்மளை பத்தி நம்ம மனைவிட்ட போய் உன் வீட்டுக்காரர் எப்படின்னு கேட்டா, பெஸ்ட்டுங்க, சூப்பருங்க, இது மாதிரி எனக்கு ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் பல ஜென்மத்தில் ஏதோ பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்முடைய மனைவியினுடைய நாவிலிருந்து வருமா? விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுக்க கூடாது, ரொம்ப நல்லவருங்க, தங்கமான மனுஷன்ட்டு நம்மளை விட்டு 20-30 வருஷம் வாழ்ந்துட்டாங்களே விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தவிர உளப்பூர்வமா இந்த வார்த்தை வரணும்.
என் புருஷன் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய நியமத்து. நம்முடைய மனைவி சொல்ற மாதிரி நாம நடந்திருக்கிறோமா? நடந்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ், நடக்கலன்னு நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும் இல்லையா? மனைவியுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இரண்டாவது முக்கியமான செய்தி, மனைவியை நேசிக்கணும், வெறித்தனமா காதலிக்கணும். இன்னைக்கு காதல் கெட்ட வார்த்தையா மாறிடுச்சு. ஆனா யாரை காதலிக்கிறோன்ற வார்த்தையை வச்சுதான் அது நல்லதா கெட்டதா இருக்கு. நம்ம கல்லூரியில வேலை செய்யறோம், பையன் கேட்ட அதுல லவ் பண்றது கூடுமா? கூடுப்பா, ஜாயிஸ். என்ன அது சொல்றீங்க? ஆமாப்பா ஜாயிஸ். வெளியில கூட்டு போலாமா? கூட்டு போலாம். பெண்கள் இருக்கனால வெளிப்படையா பேச முடியல. கட்டி பிடிக்கலாமா? முட்டை கொடுக்கலாமா? கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. வெளியில அவுட்டிங் போலாமா? பூங்காக்கு போலாம், எங்க வேணா போலாம். என்ன அது ஹராம்னு சொல்றாங்களே? யாரை லவ் பண்றதுதான் முக்கியம். என்னுடைய மனைவியை நான் நேசிக்கணும். ரசூலுல்லாஹ் நேசித்தார்கள் இல்லையா? இல்ல வேதனை என்னன்னு சொன்னா, 5 வருஷம் 6 வருஷமா லவ் பண்ணவங்க கூட கல்யாணத்துக்கு பிறகு எலியும் புனியமா மாறிடுறாங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹராமான உறவுண்டு அந்த ஈஜாபு கபூலுக்கு முன்னாடி வரைக்கும் ஹராமு. ஹராம்ல இருக்கின்ற அன்னுனியம் ஹலாலான பிறகு இல்லை. ஹராமின் போது வெளியே கூட்டு போகணும், அவன் பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் என்றெல்லாம் யோசிக்கிற இதே ஆம்பளை கல்யாணத்துக்கு பிறகு இப்பதானப்பா ஹலாலு, இப்பதானப்பா செய்யணும், அந்த சிந்தனையே வரமாட்டேங்குது. நம்மள எத்தனை பேர் சொல்லுவோம், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பான்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? அது வெக்கமா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. யார்கிட்ட சொல்றோம்? அடுத்த பெண்மணிகிட்டே சொல்றோம், பக்கத்து வீட்டுக்காரமாட்டே சொல்ல முடியும்? நான் உன்னை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா உஹிப்புகி யா ஹுமைரா, ஹுமைராவே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த அன்னோனியம் கெட்டு போச்சுங்களே, குடும்பம் வேஸ்ட். நம்மளாம் என்ன ஆம்பளை, நம்மளாம் என்ன புருஷன், நம்மளாம் என்ன கணவர். அன்னோனியம் ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அன்னோனியம் நம்மளாம் ஆச்சரியப்படுவோம். நான் திரும்பவும் சொல்லி, பள்ளிவாசலா இருக்கு, பெண்களா இருக்கிறதுனால உடச்சு பேச முடியல. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரே பாத்திரத்துல நானும் என்னுடைய கணவன் குளிப்போம். ஒரே பாத்திரத்திலேயே 2 பேரும் குளிப்போம். அந்த அன்னோனியம், அந்த காதல் இல்லையா? முன்னாடி சொன்ன மாதிரி ஹுமைரான் தான் கூப்பிடுவாங்க. ஹுமைரான் தெரியுமா? சிகப்பின்னு அர்த்தம். ஹம்ரான சிகப்பி, ஹுமைரான குட்டி சிகப்பின்னு அர்த்தம். நம்முடைய பாஷையில சொல்றதா குட்டி தேவதைன்னு அர்த்தம். ஹம்ரான தேவதை, ஹுமைரான குட்டி தேவதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிதலுக்கான எந்த அர்த்தம் இல்லை, கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமான அர்த்தம். கூப்பிடுறதே யா ஹுமைரான் தான் கூப்பிடுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியே ஒரே பாத்திரத்துல தான் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ஹைலுடைய நேரம், மாதவிடாயுடைய நேரம் தெரியுமா? மாதவிடாயுடைய நேரத்துல நானும் ரசூலுல்லாஹ் ஒரே பாத்திரத்துல தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு பல சமூகங்கள் மாதவிடாயுடைய நேரத்துல பெண்ணு வீட்டுக்குள்ள வர முடியாது தெரியுமா? இந்து சமயங்கள் அதிகமான கேஸ்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அந்த அம்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவளுக்கும் தனி ரூம், தனி பாய், அவளுக்கும் தனி பாத்திரம். அந்த 3 நாள் அல்லது 7 நாள் 9 நாள் அவ வீட்டுல நார்மலா அவ பயன்படுத்துற பொருளை கூட அவ பயன்படுத்தக்கூடாது. அம்மா வீட்டுல இருந்து அவ தான் வாங்கிட்டு வந்திருப்பா கட்டியில, அந்த கட்டில அவ தூங்க முடியாது. அம்மா வீட்டுல அவ தான் தட்டு வாங்கிட்டு வந்திருப்பா, அந்த தட்டை அவ சாப்பிட முடியாது. அவ வாங்கிட்டு வந்த பெட்டு நம்ம படுத்துருப்போம், அவ படுக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மள கண்ணியப்படுத்திருக்க. நம்முடைய சமுதாயத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளுடைய சமுதாயத்துல கட்டி பிடிச்சி கூட படுக்க முடியும், ஜிம்மா மட்டும் தான் செய்ய முடியாது. இப்போ இங்க செய்திகளை வந்துருவோம். ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹ் சாப்பிடுவோம். தண்ணி எடுத்து குடிப்பேன். யார் சொல்றா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அம்மா சொல்றாங்க. தண்ணி எடுத்து குடிப்பேன். நான் குடிச்ச அந்த கோலையை வாங்கி ரசூலுல்லாஹ் குடிப்பாங்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு சொல்லுவோம். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆயிஷா அம்மா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு, அந்த பாத்திரத்தை அந்த கோவலையில நான் எங்க வாய் வச்சேனோ அதே இடத்துல வாய் வச்சு ரசூலுல்லாஹ் குடிப்பாங்க. செய்தி புரியுதா? நான் எங்க வாய் வச்சு குடிச்சேனோ அதே இடத்துல வாய் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க. காதல், பிரியம், நேசம் இல்லையா? இதெல்லாம் இயல்பாக வரணும். இதெல்லாம் அதாவது சில நேரங்கள்ல ஆசை மிகைக்கும் போது, இச்சை மிகைக்கும் போது என்னென்ன செய்யறோம், அதெல்லாம் வேற, அதுக்குள்ள போகல. நார்மலாவே அவன் மீது ஒரு பிரியம் இருக்கணும். நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், பள்ளிவாசல பெண்கள் இருக்காங்க, வயசு பிள்ளைல இருக்காங்க,
உடச்சு பேச முடியாது. திருமணமான ஆண்களுக்கு பெண்களுக்கும் இது மேலோட்டமா தெரியும். அதனால மேலோட்டமா நான் போயிட்டு இருக்கேன். சில நேரங்கள்ல நமக்கு ஆசை மிகைக்கும் போது, மோகம் மிகைக்கும் போது வேற என்னென்னோ பண்றோம். அதுக்குள்ள நாங்க போல நார்மலாவே அவளை பார்க்கும் போது எனக்கு ஒரு பிரியம் ஏற்படும், அவன் மீது ஒரு காதல் ஏற்படணும், அவன் கூட சேர்ந்து சாப்பிடணும். எத்தனை பேருக்கு கூட சாப்பிடணும்? எத்தனை பேர் ஒரே தட்டில் சேர்ந்து சாப்பிடணும்? ஊட்டி விடுறது சுன்னத்து எந்த மதத்துல சொல்லுங்க? சொல்லுங்க. ஏதாவது ஒரு மார்க்கத்துல கணவன் மனைவிக்கு ஊட்டி விடுவது சதக்கான்னு சொல்லிருக்காங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு லுக்மத்து யதவுஹா ரஜுலு ஃபீ ஃபமி ஸௌஜதிஹி ஸதகத்து. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடைய வாயில ஊட்டி விடுவது கூட சதக்கான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பார்த்து சஹாபாக்கள் காதலித்திருக்கிறார். இந்த ஹதீஸ் கேட்டதுமே ஒரு சஹாபி வேகமா எந்திரிச்சு போறார். போயிட்டு வந்து சொன்னார், எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னீங்க மனைவிக்கு ஊட்டி விடுறதுன்னு. எனக்கு 20 வருஷம் ஆயிருக்கு, இது வரைக்கும் மனைவிக்கு நான் ஊட்டினதே கிடையாது. நீங்க சொன்னது எனக்கு தச்சுச்சு, நம்ம பிரியமா அவனுக்கு ஊட்டி விட்டேன். அருமையான சகோதர மக்களே, பிரியம் தாங்க அசல். பிரியத்தை, காதலை, நேசத்தை நாங்க விட்டுட்டீங்களே, ஆம்பளையா நம்ம ஜீரோ. புரிதலுக்கு சொல்றேன். பெருநாள் வந்துருச்சு, ஒரு 20,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து மனைவி கொடுத்தோம். ஆனா பிரியமா எடுத்து கொடுக்கல. பிரியமான எடுத்து கொடுக்கல. ஏதோ போனேன், என் ஸ்டேட்டஸ்க்கு 20,000 பெரிய காசு இல்லை, போனேன், தொலைது கலந்து எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அவருக்கு தெரியும் நம்ம பிரியமா எடுத்து கொடுக்கல. பிரியமா எடுத்த மாதிரியான எந்த அடையாளம் நம்மள்ட்ட இல்லை. இதை இந்த மனைவி விரும்ப மாட்டான். அதே மனைவிக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வெளியில போன ஒரு பஜாருக்கு போனேன், ஒரு பொம்மையில் அந்த சேலை இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, இந்த பொம்மைக்கு இவ்வளவு அழகா இருக்கேன், நீ போட்ட இவ்வளவு அழகா இருக்கும், என்னமோ தெரியலமா, எனக்கு ஒரு பிரியம், பார்த்ததும் ஆயிரம் ஆசைப்பட்டேன்னு சொல்லி பிரியமா எடுத்து கொடுத்தீங்களே, அது போகும். நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்களாகிய உங்களுக்கு சொல்றேன், பெண்கள் காண முடியும். அதாவது நம்ம மனைவிக்கு பிரியத்தை மட்டும் கொடுக்கலைங்களே, மவுத்து வரைக்கும் நம்ம காலையே கிடப்பாங்க, அடிப்பு மாதிரி கிடப்பாங்க. அதான் உண்மை. ரசூலுல்லாஹ் மனைவி அப்படிதான் கட்டி போட்டாங்க, காதலை கொடுத்தாங்க, நேசத்தை கொடுத்தாங்க, பிரியத்தை கொடுத்தாங்க. மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலடியிலே கிடந்தாங்க. நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய காலடியில கடக்க முடியும். பிரியத்தை கொடுக்கணும். அதிகாரத்துல சாத்தியம் இல்ல, பிரின்சிபல் மாதிரி இருக்கிறது இல்ல, ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கிறது இல்ல. எப்படா என் புருஷன் வீட்டுக்கு வருவான் அவனை எதிர்பார்க்க வைக்கிறதுல தான் நல்ல ஆம்பளை கலங்க. ரசூலுல்லாஹ் அப்படிதான் எதிர்பார்க்க வச்சாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு எப்படா வீட்டுக்கு வருவான் வீட்டுக்காரன்னு யோசிக்க வைக்கணும், அவரை ஏற்க வைக்கணும். அது மாதிரி நம்ம அவரிடத்துல நடந்துக்கணும். கண்ணியமான சகோதர மக்களே, ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ஒன்னா சாப்பிடுவோம் ரசூலுல்லாஹ் நானும். இறைச்சியை நான் ஒரு துண்டு இறைச்சியை பிடிச்சி நான் எழுப்பேன், ரசூலுல்லாஹ் பிடிச்சி சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி. ஆயிஷாவுக்கு திருமணம் முடிக்கும்போது ரசூலுல்லாஹ் 18 வயசுலாம் கிடையாதுங்க, நல்ல விளையாடுவாங்க. ஆயிஷாமாக்கு ஒரு 10 வயசு 15 வயசு, ரசூலுல்லாஹ் ஒரு 18 வயசு, சின்ன வயசு கிடையாது. ஆயிஷாமா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கும்போது 50+, 50+ இப்பதான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 25 வயசுல ஹதீஜாமா திருமணம் பண்ணிக்கிறாங்க. 25 வருஷம் காலம் சேர்ந்து வந்தாங்க. 50 வயசுல தான் ஹதீஜாமா வஃபாத். ஹதீஜாமாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் 2வது மனைவி முடிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கும்போது 50+, 18+ மாதிரி ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றதெல்லாம்? புரியுது நான் சொல்றதில்ல? சின்ன பிள்ளை மாதிரி ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் நடந்திருக்கிறாரு. கறியை இறைச்சியை பிடித்து சாப்பிடுவோம். ஒரு முறை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஆயிஷாமா கேட்டாங்க, எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும், உங்களுக்கு என்ன, இல்ல இல்ல உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும், எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, கஅக்ததி ஹப்லி, ஒரு கயிறுல போட்ட முடிச்சு எப்படி இறுக்கமாக இருக்குமோ அது மாதிரி நான் அவனை நேசிக்கிறேமா. எந்த மாதிரியான முடிச்சுன்னா, லா யஸ்ததியு அஹது இல்லஹா, அந்த முடிச்சை யாராலையும் அவுக்க முடியாது. உலகத்துல எப்பேற்பட்ட கொம்பனும் அந்த முடிச்சு அவுக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி இறுக்கமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதாக பெருமானார் ஆயிஷா மட்டும் சொன்னாங்க. அதுல இன்னொரு செய்தி என்னன்னா, நேசிக்கிறது மட்டும் இங்க அசல் சுன்னத் இல்ல, நான் உன்னை நேசிக்கிறேமா திரும்ப திரும்ப சொல்லணும். ஆம்பளோட பிரச்சனை என்ன சொன்னா, எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்ல மாட்டான். அது ஒரு விதமான அது ஈகோன்னு சொல்றதா இல்ல இவனுடைய நேச்சர்னு சொல்றதா? சமீபத்தில் கூட நீயா நான் பார்த்தோம். அந்த ஒரு பக்கம் மனைவிமார்கள், ஒரு பக்கம் கணவன்மார்கள். மனைவிமார்கள் பூரா ஒரே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாரு. அந்த தொகுப்பாளர் சொல்றாரு, இல்லம்மா அப்படிலாம் பாருமா, அது தப்பா நினைக்காதீங்க, அது ஆம்பளையோட நேச்சரு, ஆம்பளை பொறுத்த வரைக்கும்
பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டான். பொம்பளைக்கு நீங்க சொல்றீங்க சும்மா தொட்டதுக்கு 1000 சொல்லுவீங்க, ஆம்பளைக்கு சொல்ல வராதுமான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தானே, ரசூலுல்லாஹோட நம்ம பெரிய ஆம்பளை. ரசூலுல்லாஹ் சொல்லி நான் உஹிப்பு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. பிடிக்கும்னு சொல்றது என்னங்க பிரச்சனை? என் மனைவி உன்னை பார்த்துமா நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, எதையாவது மன கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, மனைவி எப்பவுமே ஒரே மறக்க மாட்டாங்க, புருஷன் சின்ன சின்ன சண்டை வரும்ல, வரும்போது மனைவி கேட்பாங்க, எப்பா அந்த முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. கைஃபல் உண்மைதா, எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் கேட்ட போது, ஒரு இறுக்கமான முடிச்சுன்னு சொன்னீங்க, அந்த முடிச்சு எதாவது தளர்வு ஏற்பட்டு இருக்கா, அதாவது உங்களுடைய உள்ளத்துல ஏதாவது என் மேல ஒரு வருத்தம் வந்துருச்சா, ஒரு பிரிவு வந்துருச்சா, ஒரு கோணல் வந்துருச்சான்னு கேட்ட போது ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஒரே முடிச்சுடுவாங்க, கமாஹி அது எப்பவும் போலதான் இருக்கும். பிரச்சனை வேற, கசப்பு வரும், திடீர்னு எனக்கு வேலை கோவம் வரும், அந்த பிரியத்துல எந்த குறையும் வராது. திடீர்னு சில நேரங்களில் கசப்பு வரும், சில கோவம் வரும், ஆனா அந்த பிரியத்துல எந்த கஷ்டமும் வராது. அது எப்பவும் போலதான் இருக்கு. எனக்கு உன் மேல இருக்கக்கூடிய பிரியம் தான், அதுல எந்த குறைவும் ஏற்படல. பெருமானார் அடிக்கடி தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் சொல்வார்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு சமுதாயத்துல புறையோடி கொடுக்கிறது கள்ளக்காதல் வார்த்தை. நான் பள்ளிவாசல்னால எல்லாத்தையும் உடச்சு பேச முடியாது. நீங்க எனக்கு என்ன உடச்சு பேச முடியாது, உடச்சு பேசணும், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லி நினைச்சுக்க கூடாது. செய்தியை சொல்லி தானே ஆகணும் இல்லையா? ஒரு ஆய்வு எழுதுகிறாங்க. ஒரு ஆய்வுல சொல்றாங்க, ஒரு பெண்ணா இருக்கட்டும் அல்லது ஆணா இருக்கட்டும், இந்த அஃபர்னு சொல்லுவோம் இல்லையா, அஃபர்னு சொன்னா தமிழ்ல சொல்றதா இருந்தா முறை இல்லாத தொடர்பு. ஒரு பெண்ணுக்கு கணவனோட தான் தொடர்பு இருக்கணும், கணவன் அல்லாத வேறொருத்தரோட தொடர்புல இருக்கா. அது ஒரு ஆணுக்கு பெண் மனைவியோட தொடர்பு இருக்கணும், மனைவி அல்லாத வேற ஒரு தொடர்பு இருக்கா. தமிழ்ல கள்ளக்காதல் சொல்லுவோம். இந்த கள்ளக்காதல் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, இவர்களுக்கு மத்தியில உண்டான பிரியம் குறையும் போதுதான். அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், என் மனைவி என்னை தவிர்த்து இன்னொருவரோடு தொடர்புல இருக்கிறாங்கன்னா அங்க நான் ஒரு புருஷனா தோத்துட்டேன், நான் ஒரு ஆம்பளையா அங்க தோத்துட்டேன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய எதையோ ஒன்று நான் கொடுக்க தவறிட்டேன். அதனாலதான் என்கிட்ட கிடைக்காத ஏதோ ஒன்று வேற ஒரு இடத்துல கிடைச்சிட்டு அவன் போயிட்டான். அதே மாதிரிதான் எனக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொன்னா மனைவியா என் மனைவி தோத்துட்டான். அவளுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய ஏதோ ஒன்று கொடுக்கல இல்லையா? இன்னைக்கு இந்த கள்ள உறவு எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, புருஷன் என்ன சாப்பிட்ட என்ன எதுவுமே கேட்க மாட்டான். புதுசா ஒருத்தர் வருவோம் பேஸ்புக்ல, நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு நீங்க போட்டிருந்த சாரி நல்லா இருந்துச்சு, என் புருஷன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னது இல்லையே, புதுசா ஏதோ ஒன்று சொல்றானே, அவருக்கு புதுசா இருக்கு. புருஷன் எப்பயுமே சொல்லியிருந்தா இன்னொருத்தர் சொல்றதை பெருசா எடுத்துக்க மாட்டான் இல்லையா? புருஷன் சொல்லி நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை பிரியமா இருக்கேன், நீ அழகா இருக்க, நீ எனக்கு ரொம்ப பிடிக்குது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா அவருக்கு எதுவுமே பெருசா தெரியாது. இவன் இப்படியே இஞ்சி தின்ன குழந்தை மாதிரியே இருக்கிறான். இன்னொருத்த வரா, உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு, உங்க கண்ணு அழகா இருக்கு சொல்றான். இவருக்கு தெரியல, இவருக்கு தெரியாமலே அந்த அசிங்கத்தை போய் விழுந்துடுறான். இதுதான் ஆம்பளைக்கும் இல்லை, இதுதான் ஆம்பளைக்கும் சரி. மனைவி சரியான காதலை கணவனிடத்துல கொடுக்காத போது இந்த காதலுக்கு வாங்க சொல்லுவாங்க, இந்த காதலுக்கு நெருக்கமான ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை வரும் பொழுது அந்த அசிங்கத்தின் பக்கம் விழுந்து விடுகிறார்கள். கள்ள உறவுடைய பேசு அவர்களுக்கு மத்தியில பிரியம் இல்லாதது அல்லது இருக்கின்ற பிரியத்தை வெளிப்படுத்தாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி அந்த அளவுக்கு நேசித்தார்கள். குறிப்பாக ஹதீஜா அம்மாவை பத்தி, ஆயிஷா அம்மா சம்பந்தமா நிறைய பார்த்துட்டோம். ஹதீஜா அம்மா சம்பந்தமான ஒரு செய்தி, எப்ப பார்த்தாலும் ஹதீஜாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ், எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு சூடாயிட்டாங்க ஹஸரத் ஆயிஷா அம்மா. என்ன எப்ப பார்த்தாலும் அந்த கிழவியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குமரி நான் பக்கத்துல இருக்கிறேன், கிழவியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க. அப்படிலாம் பேசாத ஆயிஷா, சாதாரணமானவள் இல்ல ஹதீஜா இல்லையா, சாதாரணமான ஆமத்து ஹதீஜா இதா கஃபரனாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்யர்னு சொன்னபோது, மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த போது என்னுடைய மனைவி என்னை ஈமான் கொண்டான், நான் நபின்னு ஏற்றுக்கிட்டான். மக்கள் எல்லாம் என்னை பொய்யன்னு சொல்லும் பொழுது என்னை உண்மையாளர்னு சொன்னவர் அவள். அவளுக்காண்டி அவருடைய தியாகம், என் பெரிய சீமாட்டியவன், நான் எனக்காண்டி எல்லாத்தையும் தொடர்ந்தான். எனக்காண்டி கோடீஸ்வர பெண்மணிங்க
வரலாறுகளை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வை கதீஜாவை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கும் போது இப்படி ஒரு பேச்சு நடைபெற்றுச்சு. முகம்மது மக்காவிலே பெரும் பணக்காரியை வளைச்சு போட்டுட்டான்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அசல்ல ரசூலுல்லாஹ் கதீஜா அம்மா விரும்பல, கதீஜா அம்மா வந்து ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. பொதுவா உலகத்துல ஆண்கள் தான் பெண்ணை கேட்பாங்க. ஆனா வரலாற்றுல ஒரு பெண் ஆணை கேட்ட வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ரசூலுல்லாஹ்க்கு வயசு 25, கதீஜா அம்மாக்கு வயசு 40. அந்த அம்மா தான் ரசூலுல்லாஹ்வை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க. ஆனா எப்படி பேச ஆரம்பிச்சாங்க, பெரிய செல்வ சீமாட்டி, அந்த சீமாட்டிய ரசூலுல்லாஹ் முகம்மது மடக்கி போட்டுட்டாருன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. அந்த சீமாட்டி மௌத்தாகும் போது சரியான கஃன் துணி இல்லை. அதான் இங்க செய்தி. சரியான கஃன் துணி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தலப்பாவை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கதீஜாவுடைய கஃனாக இட்டார்கள் என்பதாக கிதாபுகளை பார்க்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாங்க. அந்த பிரியம், அந்த கனவு கதீஜா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் மீது பிரியம் இருந்தது, ரசூலுல்லாஹ்வுக்கு கதீஜா அம்மா மீது பிரியம் இருந்தது. ஹதீஸ்ல வருது, ஒரு வயசான பெண்மணி எப்ப ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தா ரசூலுல்லாஹ் ஓடி போய் அந்த அம்மா வரவேற்பாங்க. யாரா அந்த அம்மான்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கதீஜா இருந்தாங்கல்ல, அந்த கதீஜாவுடைய தோழி. மரணத்துக்கு பிறகும் என்னுடைய மனைவியுடைய தோழியை நான் கண்ணியப்படுத்துறாங்க. கேட்கப்பட்டது, ஏன் அந்த அம்மாவுங்க நீ உங்களுக்காண்டி நாங்க ஓடுறோம், நான் நியாயம் ஒரு நபி நீங்க அந்த அம்மாவுக்காண்டி ஓடலாமா? இல்ல, கதீஜா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா எப்போ வந்தாலும் கதீஜா ஓடி போய் அந்த அம்மா வரவேற்பா, தோழியை வரவேற்பாங்க. என் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய தோழி வந்து ஓடி போய் வரவேற்பாங்க. அப்ப நான் அதுக்கான என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன் என்பதற்கான ஆதாரம் என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்கள், மக்களே, நல்ல உணவு ஏதாவது சமைச்சா கதீஜாவுடைய தோழிகளுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. மனைவியுடைய நேசம் எந்த அளவுக்கு இருந்தது பாருங்க, அந்த காதல், அந்த பிரியம். நல்ல உணவு சமைச்சா என்னுடைய மனைவி கதீஜா அவருடைய சகோதரி தோழிகளுக்கு ரசூலுல்லாஹ் உணவுகளை கொடுத்து விடுவாங்க என்பதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி படிக்கிறோம். மனைவிக்காக அந்த அளவுக்கு நேசத்தோட பிரியத்தோட நாம இருந்தோம்னு சொன்னா உலகத்துல நம்ம குடும்பம் தான் சிறந்த குடும்பம். உலகத்திலே சொர்க்கத்தை பார்க்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்முடைய மனைவி நம்முடைய காலடியில கிடப்பான். அவளுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க தனியா உட்காந்து கேட்டு பாருங்க, உனக்கு என்னதான் வேணும்ட்டு. அந்த அம்மா அதிகமா சொல்லுது, எனக்கு உங்களுடைய உண்மையான காதல் இருந்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். ஆடம்பரமான நகை, வீடு, வாசல் அதெல்லாம் கொடுத்து காதலை கொடுக்கலாட்டி வேஸ்ட். எந்த பெண்ணும் இருக்க மாட்டாங்க. கோடீஸ்வர குடும்பங்கள் எல்லாம், அதாவது பெண்கள் மனப்பெண் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்? அதான் காசு பணங்கள்லாம், பட்ட பதவியெல்லாம் எல்லாம் அடுத்தது. அவளுக்கான பிரியத்தை நம்ம கொடுக்கலன்னு சொன்னா வேஸ்ட். அதே மாதிரி நம்முடைய மனைவி நம்முடைய கண்களுக்கு அழகா தெரிகிற மாதிரி நாமும் நம்மளுக்கு அழகா தெரியும். இது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றோம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் நைட்டி போட்டுட்டே இருக்க, அசிங்கமா இருக்கு இல்லையா? பழைய நைட் வெளியே விருந்துக்கு போனா மேக்கப்பு, அவன் நகை, அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு என்ன, வீட்டுல பார்த்தா ஒரு பழைய நைட்டி, அந்த நைட்டி நெருப்புல போட்ட நெருப்பு அணைஞ்சிடும், அந்த மாதிரியான நைட்டி போட்டுருக்கா அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளும் யோசிப்பான், என் புருஷன் என் இடத்துல அழகா இருக்கணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சுன்னத்து. ஹதீஸ்ல கேட்கப்பட்ட ஆயிஷா மாட்ட ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்தா முதல்ல என்ன செய்வாங்க? அசல் ஆயிஷா சொல்றாங்க, ஒண்ணும் இல்லைங்க, பதா பிஸ்வாக்கி, முதல்ல மிஸ்வாக் செய்வாங்க. நம்மள மாதிரி தம் அடிக்கிற பழக்கம் இல்லை, நம்மள மாதிரி புகையில போற பழக்கம் இல்லை, நம்மள மாதிரி கண்ட பாக்கு போடுற பழக்கம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய நாவு எச்சிலே நறுமணமா இருக்கும். அந்த நறுமணம் வரக்கூடிய ரசூலுல்லாஹ் கூட வீட்டுக்குள்ள புகுந்து முதல்ல மிஸ்வாக் செய்வார். மனைவியை அசூசியா இருக்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒழுங்கினம், நம்முடைய பிரியத்திற்கான வெளிப்பாடு. ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு போர்ல ரசூலுல்லாஹ் ஹப்ஸாமாவை திருமணம் முடிக்க, சஃபியாமாவை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த போர்ல சஃபியாமா குட்டையா இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் ஏறுவதற்காக வேண்டி குனிஞ்சு தன்னுடைய காலை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில கால் வச்சு ஹப்ஸாமா ஏறுறாங்க, சஃபியாமா ஏறுறாங்க. அதாவது ஹதீஸ்ல வருது, அது வரைக்கும் சஃபியா அம்மா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி எங்களுக்கு தெரியல, நாங்க அடிமண்ணா நினைச்சிட்டு இருந்தோம். எப்போ ரசூலுல்லாஹ் தனக்கா காலை கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில கால் வச்சு அந்த அம்மா ஏறினாங்களோ அப்பயும் முடிவு செஞ்சுட்டோம், ரசூலுல்லாஹ் சஃபியாவை திருமணம் முடிச்சுட்டாங்க, நம்ம தான் முடிவு பண்ணோம். அதே மாதிரி அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சட்டம் கொடுத்தது, பர்தாக்குள்ளதான் இருக்கணும், ஒரு திரைக்குள்ளதான் இருக்கணும். ஹப்ஸா
சஃபியாமா ஏறி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்துடைய அந்த தொட்டியில மூடுனாங்க, பரதா மூடுனாங்க. நாங்க விலகிக்கிட்டோம், ரசூலுல்லாஹ் சஃபியாவை திருமணம் முடித்து விட்டார்கள் என்பதாக. அருமையான சகோதரர்களை யோசித்து, ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி சாதாரணமான ஆள்னா பரவாயில்லை, மனைவின இதான் விஷயம். இங்க என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ், நான் ஊருக்கே பெரியாளா இருக்கலாம், என் மனைவிக்கு நான் புருஷன். என்னோட உஸ்தாது சொல்லுவாரு, வீட்டுக்குள்ள போகும்போது புருஷனா மட்டும்தான் போகணும், குடும்பமா இருக்கும். செருப்பு கட்டுற இடத்துலயே நம்முடைய அந்தஸ்துகளை கட்டி வச்சுட்டு போயிருக்கோம். நான் ஒரு பெரிய இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன், எனக்கு கீழே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார். நான் ஒரு பெரிய ஜமாத்துடைய தலைவராக இருக்கிறேன். ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் நான் பிரின்சிபல், 12,000 பேர் இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் கல்லூரியில் வேலை செய்யறாங்க. நான் போனா எந்திரிச்சு நிற்பாங்க. அதுவெல்லாம் ஒரு வீட்டுக்கு மனைவி குடும்பத்தில் கவனிச்சு பார்க்கும்போது செருப்புக்கு சமானம். சொல்றது புரியுதா? நான் கல்லூரியில பெரிய பேராசிரியர், என்னை பார்த்தா கல்லூரியில் எடுக்கும் இருந்துட்டு போது, வீட்டுக்குள்ள போகும்போது நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக முதல்வராக போகக்கூடாது, நான் போகும்போது ஒரு இமாமாக போகக்கூடாது, ஒரு பள்ளிவாசல் தலைவர் வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி தலைவராக போகக்கூடாது. எனக்கு கம்பெனி 500 பேர் வேலை செய்யறாங்க, நான் பெரிய முதலாளி, அந்த முதலாளியா வீட்டுக்குள்ள போகக்கூடாது. செருப்பு கட்டுற இடத்துல எல்லாத்தையும் கட்டி வச்சு போகணும். நான் உள்ள போன என் பிள்ளைக்கு நான் தகப்பேன், என் கணவனுக்கு என்னுடைய மனைவிக்கு நான் புருஷன். இந்த மைண்ட் செட்ல போனதான் இதை சொல்லி இப்படிதான் இருந்திருக்கிறார். சில செய்திகள்லாம் சொல்ல ஆச்சரியமா இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா? ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பிரயாணத்துக்கு போது ரசூலுல்லாஹ் சீட்டு குலுக்கி போடுவாங்க, யாருடைய பேரை வந்து கூட்டு போவாங்க. அப்படி ஒரு பிரயாணத்துல இருக்கும்போது நானும் ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயம் நடத்தினோம். ஒரு தடவை ஓட்டப்பந்தயத்தில் நான் ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்கன்றதே ஆச்சரியமா இருக்கு. நம்மளால இன்ன வரைக்கும் ஜீரணிக்க முடியல. இதுவரைக்கும் நம்மளுடைய மனைவியோட ஓட்டப்பந்தயம் நடத்துறது இல்லையே. ஒரு கேள்வி கேட்டோம், நம்ம நம்மள எத்தனை பேரு மனைவிமார்களோட ஓட்டப்பந்தயம் நடத்தி இருக்கிறோம்? இப்படி நமக்கு சொல்லவே ஒரு மாதிரியா இருக்கு. நமக்கு ஒரு அசிங்கமா இருக்கு, மனைவியோட ஓட்டப்பந்தயம் நடத்துறது நமக்கு ஒரு அசிங்கமா இருக்கு. ஓட்டப்பந்தயம் நடத்துறது மட்டும் இல்ல, ஓட்டப்பந்தயத்துல ரசூலுல்லாஹ் தோற்று இருக்கிறார்கள், ஆயிஷா ஜெயிச்சாங்க. யோசிக்க முடியுதா? ஏன்னா அவ்வளவு ஆயிஷாவோட ரசூலுல்லாஹ் பலகீனமானவர்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான். ஒரு சமூக பணி செய்யறனால 40 ஆண்களுடைய பவர் அல்லாஹ் தஆலா ஒரு நபிக்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு 40 நபிமார்களுடைய பவரை கொடுத்திருக்கிறார். ஒரு நபி சாதாரண மனிதரை போன்று 40 நபருடைய வலிமை ஒரு நபிக்கு உண்டு. ரசூலுல்லாஹ்க்கு 40 நபர் இல்ல, 40 நபிமார்களுடைய வலிமை. நீங்க பெருக்கி பார்த்தீங்க, 40 × 40 சுமார் 1600 நபர்களுடைய வலிமை. 1600 ஆண்களுக்கு என்ன வலிமை இருக்குமோ அந்த வலிமை அல்லாஹ் தஆலா ஒற்றை நபர் ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தான். 1600 நபருடைய வலிமை பெற்ற பெருமானார் ஒரு சாதாரண பெண்மணி இடத்துல தோற்றார்கள். நமக்கு ஒரு ஹதீஸை படிக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு, என்ன அது ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க, சஹாபாக்களால ஏத்துக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஏத்துக்க முடியல. என்ன சொல்ல வராங்க? ரசூலுல்லாஹ் உனக்கு தான் நான் நபி, இவளுக்கு நான் புருஷன். பந்தயத்துல வேணா நான் தோத்துருக்கலாம், புருஷனா நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி? பந்தயத்துல வேணா ஆயிஷா ஜெயிச்சிருக்கலாம், நான் தோற்று இருக்கலாம், ஆனா புருஷனா நான் ஜெயிச்சிட்டேன். சும்மா கிடையாது. ஆனா கையிலும் மினஹலி, என் குடும்பத்துக்கு நான் சிறந்தவன்ற வார்த்தை சும்மா வந்துடாது. பயங்கரமா ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். ரசூலுல்லாஹ் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்கிறார். என்னுடைய மனைவி இடத்துல, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தோற்றதற்கான காரணம் அவர்தான். போட்டியில தோத்தாங்க, புருஷனா ஜெயிச்சிருக்கிறார். வரலாற்று செய்தி உங்களுக்கு தெரியும். யூசுப்னு ஒரு சூரா, அந்த சூரா அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது அஹ்ஸனுல் கஸஸ்னு ஆரம்பிக்கிறான். அஹ்ஸனுல் கஸஸ் அப்படின்னா அழகிய வரலாறு அப்படின்னு அந்த சூரா அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அந்த சூறாவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்றான். அதுக்கு நிறைய படிக்கிறீங்க இருக்கு, நமக்கு அங்கே நோக்கம் அது இல்லை. இந்த இடத்துல நிறைய நபிமாருடைய வரலாறுகளை பற்றி பேசுற அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு பற்றி பேசும்போது மட்டும் அழகிய வரலாறுன்னு சொல்றான். அழகிய வரலாறுன்னு சொல்றான். என்ன காரணம்? நிறைய காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம், ஹஜ்ரத் யூசுப் அவ்வளவு அழகு. உலகத்தில் அல்லாஹ் தஆலா அழகை 2ஆ பிளந்து ஒரு பாதியை முழு உலகத்திற்கும் மறுபாதி ஹஜ்ரத் யூசுஃப்க்கு கொடுத்தான். அதனால யூசுஃபுடைய வரலாறை பற்றி பேசுறதுனால அல்லாஹ் தஆலா அழகிய
வரலாறுன்னு சொல்றா அப்படின்னு தஃசீர்ல காரணம் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் கூட காரணம் சொன்னாங்க. ஆயிஷா அம்மாவோட ஏற்றுக்க முடியல. ஆயிஷா அம்மாவுக்கு கோபம் வருது. என்னது யூசுஃபு அழகுன்றது? அது அல்ல, உண்மையிலே அல்லாஹ் அழகானவதான். யூசுப் அழகுன்ற வார்த்தையை ஆயிஷா அம்மாவை ஏற்றுக்க முடியல. அங்க அவங்க பயானே செய்யறாங்க, யூசுஃபுக்கு அல்லாஹ் தஆலா வெளிரங்கமான அழகை தான் கொடுத்திருக்கிறான், ஆனால் என்னுடைய கணவனுக்கு அல்லாஹ் தஆலா வெளிரங்க அழகையும் கொடுத்திருக்கிறான், உள்ரங்க அழகையும் கொடுத்திருக்கிறான். யூசுஃபின் காரணமாக அன்னைக்கு எகிப்தில குழப்பம் ஏற்பட்டது. அவர் சிறை செல்வதற்கு யூசுப் காரணமாக, அவர் யூசுஃபுடைய அழகு காரணமாக இருந்தது. ஆனால் முழு உலகிற்கும் என்னுடைய கணவருடைய அழகு ஹிதாயத்தாக இருக்கிறது. யூசுஃபுடைய அழகை பார்த்து எகிப்திய பெண்மணிகள் அழகுல மயங்கி கையை தான் அறுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல என்னுடைய கணவர் இருந்திருந்தால் கையை இல்ல, தன்னுடைய ஈரக்குலையை நெஞ்சையே அறுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு யூசுஃப் கூட என்னுடைய கணவர் அழகுன்னு ஆயிஷா ஒரு பெரிய பயானே செய்றாங்க. யூசுப் அழகுன்னு சொன்னது ஒரு குத்தமா? இங்க எல்லாம் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? யூசுப் அழகுன்னு சொன்னதால ஏத்துக்க முடியல ஆயிஷா அம்மாவால. யூசுப் என்னங்க அழகு, என் புருஷ அழகு என்ன தெரியுமா? ஆயிஷா அம்மா கொதிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு மனைவி இடத்துல நடந்து அந்த இன்புட் சும்மா கிடைச்சிடாது, ஒண்ணுமே பண்ணாமலாம் கிடைக்காது. இன்னும் சில செய்திகளோட நான் சொல்லி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அருமையான சகோதரிகளே, சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் பயான் செஞ்சுட்டே வருவேன், பெண்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி நம்ம வீட்டுக்காரர் இல்லையே, ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தாங்களே அப்படின்ற மாதிரியான தாட் உங்களுக்கு வேறக்கூடாது இல்லையா? நம்முடைய கணவர் ரசூலுல்லாஹ் மாதிரி ஆகணுன்றதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ் மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்க. அருமையான சகோதர மக்களே, ஆயிஷா அம்மா கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் பற்றி. வீட்டில் வீடு பெருக்குவாங்க ரசூலுல்லாஹ், வீட்டை சுத்தம் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டை சுத்தம் செய்வாங்க. நம்ம செய்வோமா? விளக்கு மாறோட நிற்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணாலே ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டை பெருக்கிட்டு இருக்கோம், யாராவது வந்துட்டாங்க திடீர்னு, என்ன ஜி நான் உங்களை என்னமோ நினச்சேன், நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறோம், வீட்டில் எலி வெளியில் புலி மாதிரி இருக்கீங்க, வீட்டில் இவ்வளவுதானே விளக்க மாறோட நிற்கிறீங்களே, அதை சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்கு. ரசூலுல்லாஹ்வோட பெரியாமலையா நம்ம என்னோடு சேர்ந்து மாவு குலைப்பார்கள். அந்த அம்மா கடுமையான காய்ச்சல் இருந்தா கூட சுடுதண்ணி வைக்க மாட்டோம், கிச்சனுக்கு போறதே அசிங்கமா பாக்குறோம். கிச்சனுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது, கிச்சனுக்கு போறதே நமக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. ஏன்னா நாம ஆம்பளை, நம்ம சம்பாதிக்கிறோம், நான் யாரும் தெரியுமா, நம்ம பத்தி நம்மளே ஒரு பயம். ரசூலுல்லாஹ் மாவு குலைப்பார்கள், தன்னுடைய வீட்டு வேலையை ரசூலுல்லாஹ் தானே பார்ப்பார்கள். நம்ம என்ன கேட்குறோம், என் வீட்டு வேலையை நான் பார்க்கறதுக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்? என் துணி அவன் தான் துவைக்கணும், என் துணி அவன் தான் அயன் பண்ணணும். அயன் பண்ணதில் சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட கோவம் வந்துடும். என்ன அதில் சுருக்கமாக இருக்குனால கடுமையான கோவம் வருது. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு, என்ன அதில் இவ்வளோ மோசமாக துவைச்சிருக்கிறாங்களேன்னு கேட்குறாங்க. ஒரு ஜிப்பா கூட உங்களால் தேய்க்க முடியலையா மனைவிட்டு கேட்குறோம். ரசூலுல்லாஹ் தான் வேலையை தானே பார்ப்பார்கள், வீட்டை சுத்தம் செய்வாங்க, என் கூட சேர்ந்து மாவு குலைப்பார்கள். இதையெல்லாம் நமக்கு செய்யலாம் வேண்டாம், சொல்றதே நமக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆம்பளை. அருமையான சகோதர மக்களே, ரசூலுல்லாஹ்வை விடவா நம்ம பெரிய ஆம்பளை? ரசூலுல்லாஹ்வை விட சிறந்த நம்ம ஆண்மகன் என்று இருந்தால் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். ரசூலுல்லாஹ்வே செய்திருக்கிறார்கள். மனைவியை சமமாக நடப்பதற்கு முயற்சி செய்யணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனைவிக்கான உணர்வுகளை மதிக்கணும், அவளை நேசிக்கணும், நேசத்தை வெளிப்படுத்தணும். வீடுகளில் குடும்பங்களில் சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணும். நான் இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தோடு நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வருவேன். திருமணம்ங்கிறது சும்மா பண்ணுறதில்லை. துனியாவில் ஒரு ஆம்பளை பொம்பளை இல்லாமல் இருக்க முடியாது, பொம்பளை ஆம்பளை இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் திருமணம் முடிக்கணும் என்பதல்ல. நாளைக்கு மறுமையில் நாம் சொர்க்கத்துக்கு போகும்போது நம்ம கூட வர்றது நம்முடைய மனைவி. நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய அத்தா என் கூட சொர்க்கத்துக்கு வருவார் நான் உறுதியாக சொல்ல முடியாது. என் அம்மா என் கூட சொர்க்கத்துக்கு வருவாங்க, என் பிள்ளைங்க, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் என் கூட சொர்க்கத்துக்கு வருவான்னு சொல்ல முடியாது. ஆனால் என் மனைவி என் கூட சொர்க்கத்துக்கு வருவாங்க. அதே தான் மனைவிக்கும். உங்களுடைய தகப்பனோ உங்களுடைய தாயோ உங்களுடைய பிள்ளைகளோ சொர்க்கத்துக்கு உங்களோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய கணவன்மார்கள் உங்களோட சொர்க்கத்துக்கு வருவாங்க. திருமண உறவு என்பது அவ்வளவு உன்னதமான ஒரு செய்தியோடு நான் முடிப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா, பெருமானாருடைய மகள் ஃபாத்திமா, இவங்களுக்கு மத்தியில் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஃபாத்திமா அம்மா சொல்கிறாங்க, ஃபாத்திமா ரசூலுல்லாஹ்வுடைய மகள், ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, மகள் ஆகிய ஃபாத்திமா
ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, உங்களை விட நான் தான் சிறந்தவர்னு சொல்கிறாங்க. எப்படி? அங்கே ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்னக்கும் துதுஅவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும். அதாவது ஹதீஸில் வருது, நாளைக்கு மறுமையில் இன்றைக்கி உலகத்தில் என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேரோடையும் உங்களுடைய தகப்பனாருடைய பேரோடையும் சேர்த்தா நாளைக்கு மறுமையில் அழைக்கப்படும். அதில் வைக்கிற பேர் நல்ல பேராக வைங்க, நெட்டில் பார்த்து கண்ட பேரெலாம் வைக்காதீங்க, நல்ல பேராக வைங்க என்பது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. இது தலைப்பு வேறு நிறைய பேச வேண்டாம், பேருன்னு பார்த்தா நிறைய பேர்லாம், நான் செய்தி மட்டும் சொல்கிறேன். ஆயிஷா அம்மா ஃபாத்திமா அம்மா என்ன சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் பொழுதும் அல்லாஹ் தஆலா அவருடைய பேரையும் அவருடைய தந்தையுடைய பேரையும் சேர்த்து அழைப்பான். அப்படி அழைக்கும் போது, என்னை அழைக்கும் போது ஃபாத்திமா பின்த் முஹம்மதுன்னு அழைப்பான். ஏன்னா என்னுடைய தகப்பனா முகமது. இதில் ஒரு மசாயிலையும் சொல்லிக்கிறேன், கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்டாட்டி பேருக்கு பின்னாடி என் பேரை போடக்கூடாது. கடைசி வரைக்கும் வீட்டுக்காரருடைய அவங்க அத்தாவுடைய இனிஷியல் தான். நான் சொல்றது புரியுதா? இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு பிறகு அத்தாவோட இன்சியலை தூக்கிட்டு புருஷனுடைய இன்சியலை சேர்க்கிறோம் இல்லையா, அத்தாவோட பேரை தூக்கிட்டு பின்னாடி புருஷன் பேரை சேர்த்துக்கிறோம் இல்லையா, கீதா ஜீவானந்தம் இது மாதிரி கிடையாது, அப்படி போடக்கூடாது. கடைசி வரைக்கும் இனிஷியல் அத்தாவுடைய இனிஷியல் தான், கடைசி வரைக்கும் அப்பா பேர் தான். புருஷன் மாறிக்கிட்டே இருக்கும், திடீர்னு வஃபாத் ஆயிடுவாரு, இன்னொருத்தர் திருமணம் முடியப்போம், இன்னொரு இனிஷியல் மாற்றுவோமா? கணவன் 2-3 மாற வாய்ப்பு இருக்கு, தகப்பன் ஒண்ணுதான். அதனால் நாளை மறுமை நாள் அல்லாஹ் தஆலா புருஷனோட பேரோட சேர்த்து அழைக்க மாட்டா, தகப்பனுடைய பேரோட சேர்த்து தான் அழைப்பான். அதனால தான் இப்போ வரைக்கும் என் மனைவிக்கு அவங்க அப்பாவோட இனிஷியல் தான் கூடுதலான இடையில ஒரு தகவல். சரி, இப்போ செய்திக்குள்ள வந்துடுவோம். நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்னை அழைக்கும் பொழுது முகமதுடைய மகள் ஃபாத்திமா என்று அழைப்பார். ஆனால் உம்மை அழைக்கும் பொழுது அபூபக்கருடைய மகள் ஆயிஷா என்று தான் அழைப்பார். அதனால நாளை மறுமையில் முகமதுன்ற பேர் என் கூட தான் இருக்கும், நான் தான் சிறந்தவர்னு யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ஃபாத்திமா அம்மா சொல்கிறாங்க. செக்ரட்டரி பாப்பா பர்ஃபெக்டாக இருக்காரு. இப்போது இதை கேட்டுக்கிட்டே இருந்த ஆயிஷா அம்மா அவங்க பதில் சொல்லி ஆகணும். இவங்க ஒரு ஹதீஸை மையப்படுத்தி நான் சிறந்தவர்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஹதீஸை சொல்ல ஒரு குர்ஆன் ஆயத்தை போடுறாங்க. வாங்க சொன்னோன்னா இன்ஷால்லா ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். உலகத்துக்கு போகணும் என்னை நியத்து வைங்க. திருமண உறவு என்பது இந்த உலகத்தில் கபரோட முடிகிறதில்லை, கபருக்கு பிறகு சொர்க்கத்துக்கு பிறகும் தொடரக்கூடிய வாழ்க்கை, அந்த மன வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதன் மூலமாக மட்டுமே சாத்தியம். அல்லாஹ் தஆலா அந்த நல்ல நசீவை நம் அனைவருக்கும் தந்து, பெருமானார் எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை மன வாழ்க்கையை மேற்கொண்டார்களோ அது போன்று மன வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் தந்து, நம்முடைய குடும்பமே நம்முடைய வீடே ஒரு சுவனமாக இருக்கக்கூடிய நல்ல நசீபை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக. வாஹிரு தஅவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.